गाइस வாங்க இன்றைக்கி தால் தடக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டுக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லபடியாக ரோஸ்ட் ஆனோன்னா அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பில் நான் வெங்காயம் வச்சுருந்தேன், அது அதில் போட்டுட்டேன். பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் அது கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் கொஞ்சம் வதக்கிட்டு தென் தக்காளி சாப்புடு தக்காளி அதில் போட்டுட்டேன். ரெண்டுமே போட்டுட்டு கொஞ்சம் அது மேஷி ஆகிற வரையும் போட்டு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி. ஸோ அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நான் ஆச்சி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு பிடிச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வேக வச்ச தால் பைத்தம்பருப்பு அது 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு கடல மாவு கரைச்சி ஊற்றிட்டேன். அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்தால் தான் எல்லா ஃப்ளேவரும் அதில் ஆட் ஆகும். தென் கொஞ்சம் நெய் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி என்னோடய சமையலில். ஸோ இதுலேயே அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுருக்கேன். இதனாலனா அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் அதில் இறங்கும். அதனால ஓகேவா. ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் சூடாக இதை சர்வ் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோட சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.